ஓம் சாந்தி. நான் மாஸ்டர் ஞானக்கடலாக இருக்கும் ஆத்மா. நான் சத்தியவதி ஆத்மா. நான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியமுடைய ஆத்மா. என்னுடைய மோகத்தின் கயிறுகள் இப்பொழுது அறுபட்டு விட்டது. ஏனெனில் இந்த முழு உலகமும் விநாசம் ஆகப் போகின்றது. ஆகவே இந்த பழைய உலகத்தில் எந்த ஒரு பொருளின் மீதும் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. நாம் ஆன்மீக போதையில் இருப்பதால் நமக்கு மஸ்த் கலந்தர் என்று கூறப்படுகின்றது. நமக்கு ராஜ்யம் ஆளுகின்ற போதை ஏறியிருக்கின்றது. இப்பொழுது நாம் ஏழையிலிருந்து செல்வந்தர் ஆகின்றோம். நாம் ருத்ரமாலையில் கோர்க்கப்படுவதால் நமக்கு போதை ஏறுகின்றது. நாம் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். பிறகு புதிய உலகத்திற்கு வர வேண்டும் என்ற நிச்சயம் இருப்பதால் நமக்கு போதை இருக்கின்றது. நாம் பிராமணராவதால் ஞானக்கடலிடமிருந்து நாம் ஞானம் பெற்று மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிவிடுகின்றோம். ஞானக்கடல் ஒரே ஒரு பரமாத்மா ஆவார். சத்கதி அளிக்கக்கூடிய அகாலமூர்த்தி பரமபிதா பரமாத்மா ஆவார். நாம் இப்போது சிவத்தந்தைக்கு மகிமை செய்கின்றோம். நாம் இப்பொழுது இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தூய்மை ஆகின்றோம். நாம் தூய்மையாகி இந்த ஞானத்தை தாரணை செய்கின்றோம். இப்பொழுது தந்தை நம்மை அசிரியாக ஆக சொல்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அந்த யோக அக்னியில் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் சாம்பலாகி விடுகின்றது. இந்த சங்கமத்தில்தான் தந்தை இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். எல்லையில்லாத சந்நியாசத்தை தந்தை ஒருவர்தான் கற்பிக்கின்றார். நமது சம்பந்தம் இப்பொழுது புதிய உலகத்துடன் இணைந்திருக்கின்றது. ஆகவே நாம் போதையுடைய கிரீடம் அணிந்தவராக ஆகின்றோம். தந்தை சோழியை பெற்று வைரமுத்துக்கள் அளிக்கின்றார். நாம் வைரம் போல ஆகின்றோம்.
இப்போது தந்தை மீண்டும் வந்து நமக்கு உபகாரம் செய்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கின்றார். நமக்குள் எந்த அளவு ஞானத்தின் பலம் நிரம்பிக் கொண்டு வருகின்றதோ அந்த அளவு காந்தம் போல ஆகிவிடுகின்றோம். பிறகு அனைவருக்கும் கவர்ச்சி ஏற்படுகின்றது. நமக்கு 84 பிறவிகளின் முழு சிருஷ்டி சக்கரத்தின் முதல், இடை, கடை பற்றிய ஞானம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்கள் நாம் அனைவரும் பிந்துவாக இருக்கின்றோம். சிறிய, இதுவும் நாடகமாகும். இதில் ஒரு வினாடி கூட குறைவாகவோ அதிகமாகவோ ஆக முடியாது. இந்த படைப்பு மற்றும் படைப்பு கர்த்தா பற்றிய ஞானம் நம்முடைய புத்தியில் இருப்பதால் நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான். நாம் ஞான நதிகளாக ஆகின்றோம். ஞானக்கடல் மற்றும் ஞான நதிகளிலிருந்துதான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. இப்பொழுது நாம் தந்தையை நினைவு செய்வதால் தூய்மையாகி விடுகின்றோம். பிறகு சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கின்றது. நாம் மாஸ்டர் ஞானக்கடலாவோம் என்ற இதே போதையில் எப்பொழுதும் இருக்கின்றோம். சுயம் தன்னில் ஞானத்தின் சக்தியை நிரப்பி காந்தமாக ஆகின்றோம். இப்போது நாம் ஆன்மீக தூதுவராக ஆகின்றோம். சத்குருவான தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கின்றோம். என்ன ஆனாலும் சரி, ஒரு பொழுதும் அழாமல் இருக்கின்றோம். சத்தியத்தின் தன்மையின் அஸ்திவாரத்தின் மூலம் நடத்தை மற்றும் முகத்தினால் தெய்வீகத் தன்மையின் அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய சத்தியவதி ஆத்மா நான். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் பிஸியாக இருந்து எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தை, எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியமுடைய ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.